குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வாங்க சார் பார்ட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷம் டோட்டல் டேமேஜ், அதாவது எதுவும் சாம்பலை கூட விட்டு வைக்கல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய மகர ராசி நம்ம நண்பர்கள் ரொம்ப எதிர்பார்த்து இருந்த சனிப்பயிற்சி முடிஞ்சிருச்சு. அடுத்தது குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் வரப்போகுது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மச்சான் எவ்வளோ அடித்தாலும் தாங்கறான்டா, ரொம்ப நல்லவன்டா இவன் அப்படின்னு சொல்லக்கூடியது 12 மகரத்துக்கு தான் பொருந்தும். அத்தனை வழியும் தாங்கிட்டு தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ வரக்கூடிய ராகு வந்து 2ஆம் பாவத்திலும் கேது வந்து 8லையும் வருது. சூப்பராக இருக்கா மகர ராசிக்கு? நான் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கு. ஆனால் சில இடங்களில் கவனமும் தேவை. 90% நல்லா இருக்கு. உபதேசஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி 3ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனத்துக்கும் விரயஸ்தானத்துக்கும் அதிபதியான குரு வந்து 6ல் மறையது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். இதெல்லாம் நல்லா இருக்கும் போதும் ராகு தனஸ்தானத்துக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, 7 சனி முடிஞ்சாலும் நம்ம அண்ணா கவுண்டமணியை தான் நம்ம வந்து குறிக்கோள் காட்டணும். யாரா அவன் எவ்வளோனாலும் வெட்டுவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி மாமா மாமா நான் வேணா படித்து வக்கீலாவோ டாக்டராகவோ ஆயிட்டோமா அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவார். அந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத விஷயங்களை ஈடுபடுறது, சம்பந்தம் இல்லாத முதலீடுகளை செய்கிறது, சம்பந்தம் இல்லாத பொருள்களை வாங்கிறது, நமக்கு தான் நேரம் சரியாயிடுச்சு, நம்ம என்ன செஞ்சாலும் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மெத்தனம் இருக்க முடியாது. இந்த தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு 2 வகையாக வேலை செய்வார். ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீமு, பணத்தை கொண்டு கொட்டி தீத்துருவார், இல்லைன்னா மொத்தத்தையும் பிடிக்கிடுவார். 8ல் இருக்கிற கேது வந்து முதல்ல என்ன செய்வார்னா, தேவையில்லாத வம்பு வழக்குகள் விவாதங்கள் இந்த கான்வர்சேஷனில் மாட்டிக்கிற மாதிரி செய்வார். அதை தவிர என்ன செய்வார்னா, கேம்பிளிங்குன்னு சொல்லக்கூடிய சொல்கிறோம் நம்ம, சூதாட்டங்கள். இப்போ ஆன்லைன் கேம்பிளிங்லாம் ரொம்ப ஃபேமஸ். இப்போ லாட்ரி போய் கத்தி போய் வாழ் வந்த மாதிரி நம்ம ஊரில் சுரண்டர் லாட்ரி இல்லையா, அது 25 ரூபா, 2.5 லட்ச ரூபா போகிற ஆன்லைன் கேம்பிளிங் இருக்குமா? இது ஒரு என்னென்ன புரியல. இது அது கத்தி போய் வாழ் வந்த மாதிரி. அதனால் வந்து இந்த ஆன்லைன் கேம்பிளிங்லாம் வந்து ஆடுறது சூதாடக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். மகரத்திற்கு கொஞ்சம் பண வரவு வந்தோன்னே என்ன ஆகும், கடன்லாம் போச்சு, பண வரவு வந்தோடனே போடு, காசை கொண்டு போய் போடு, 2.5 லட்சம் 3 லட்சம் கேம்பிளிங்கில் வந்து போட்டு அந்த கேம்பிளிங் மூலிமா மொத்தத்தையும் ஒரு மாதிரி பண்ணிட்டோம். அது பண்ணக்கூடாது. ரொம்ப இதில் 8ல் கேது வந்து டிட்ரிமெண்டல் அப்படின்னு சொல்லுவோம். 2 3 வந்து 8ல் கேது இருக்கும் போது, நான் இப்போ தான் புதுசாக வண்டி வாங்கினேன், டியூக் பைக். நான் அதில் பின்னாடி ஒரு டியூடை கூட்டிகிட்டு உட்கார வச்சுட்டு லாங் ஜர்னி நான் போகிறேன் அப்படின்னா அது ரொம்ப லாங் ஆயிரும். ஏன்னா இப்போ டியூக்கு பைக்கும் போயிடும், ஏதாவது உடம்புல உபாதைகளை சேர்த்துட்டு வருவோம். இதை பண்ணக்கூடாது. அது மாதிரி காரில் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுல தவறு இல்லை. நம்ம மக்கள் இடத்துல ஒரு சில குறிப்பிட்டவங்களை பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை வருத்தப்படுத்தி என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மகிழ்ச்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள்ட்ட ஒரு சில இளைஞர்கள்கிட்ட வேகமாக கார் ஓட்டினா பெருமை, அது ஒரு ஜாலி தான், இல்லைன்னு சொல்ல. அதில் மற்றவங்களை பாதிக்க வச்சு அதில் ஒரு ஜாலியை பண்ணுறது, அங்கே தான் பிரச்சனை வருது. அந்த மாதிரிலாம் பண்ணால் கேது ரெடியாக இருக்கார். பாஸ்கெட் பாலில் நெட் இருக்கிற மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்குவார். கார் வந்து மரத்துக்கு மேலே முத்தம் கொடுத்துட்டு நிற்கும். அப்போ வந்து என்னென்னா இந்த பிரச்சனைகள்லாம் தவிர்க்கணும். என்ன வேணால் நடக்கலாம். அப்போது 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்களை வேகமாக செலுத்துவது, தனியாக தொலைதூர பிரயாணங்களை மேற்கொள்வது, இதையெல்லாம் மகர ராசி அன்பர்கள் என்னுடைய நண்பர்கள் தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் பண்ணால் ஹை அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் இன்வால்வ். இதில் ஒன்று சரி. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு சில பிறப்பு ஜாதகத்தில், ஒரு சிலரோட தனிப்பட்ட ஜாதகத்தில் கேதுவுடைய நிலைமைக்கேற்ப இந்த 8ஆம் பாவத்து கேது ராஜாதி ராஜயோகத்தையும் கொடுத்துருவார். ராகு கொடுக்குற மாதிரி, பட் வெரி வெரி ரேர், வெரி ரேர். ஆனால் ராகு 2ல் கண்டிப்பாக உங்களை பணத்தை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து பணத்தை வந்து வாரி வழங்குவார்.
50%, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் 50%, 10 கோடியை கொடுத்து 11 கோடியை பிடிக்கிறார். இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். இதை தவிர மகர ராசிக்கு இப்போ இருக்கிறத விட ஒரு சூப்பரான ஒரு டைம் வந்து சொல்ல முடியாது. உபஜயஸ்தான சனி 3க்கும் 12க்கும் உடையவர் 6ல் மறைவு. ஆனால் ராகு 2ல் இருக்கும்போது பொய் சொல்ல வச்சு கமிட்மெண்ட்டை கொடுக்க வச்சு காலி பண்ணுவார். இதெல்லாம் செய்வார். குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வார்த்தைகள், இந்த கெட்ட வார்த்தைகள்னு சொல்லுவோம், அல்லது ரொம்ப புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இதையெல்லாம் பேச வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 8ல் இருக்கக்கூடிய கேதுக்கு ஒரு மருத்துவமனைனா ரொம்ப பிடிக்கும். அப்போது மகரத்தில் இருக்கக்கூடியவங்க மருத்துவமனை போகணுமா இல்லையான்னு அவங்களுடைய நிதானத்தையும் பொறுமையும் வச்சு தான் முடிவு பண்ண முடியும். ஸோ அடிக்கடி மருத்துவமனையில் போய், இல்லை வந்து சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் சொல்லுவோம். 8ல் கேது இருக்கும்போது பெரிய சர்ஜரி, நான் சொல்லக்கூடியது வந்து ஒரு 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 கட்டிமாக இருக்கும், தோண்டினோடனே இன்னொரு சர்ஜரி, அது சரியா இல்லை, அடுத்தது, இப்படி தொடராக பண்ணக்கூடியதெல்லாம் பண்ணுறது கேது. அப்போ எங்கெங்கே நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நம்ம சொன்னோம். பொதுவாக மகர ராசிக்கு பரிகாரம் ராகு கேது பயிற்சிக்கு நம்ம சொல்லணும்னா முக்கியமாக நம்ம இதை தான் சொல்ல முடியும். ஒரு 15 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்வது, அதே மாதிரி மிகப்பெரிய முதியவர்கள் லைக் 75-70 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு வஸ்திர தானம் செய்வது, அதே மாதிரி தன்னுடைய தாய் தந்தை அல்லாத முதியவர்களுக்கு ஏதாவது ஒரு 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 விதத்தில் ஒரு பரிசு பொருட்களை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ராகு கேது பயிற்சியை வந்து மிகவும் சாதகமாக மாற்றக்கூடிய பரிகாரங்களாக இருக்கும். தியானம் வந்து ராகுக்கு ரொம்ப பிடிக்கும். ராகுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ராகுவை வந்து எப்போவுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், கேதுவை கண்ட்ரோல் பண்ணணும்னா தியானம் சாவியை தான். நீங்கள் வந்து அப்படியே அமைதியாக ஒன்று மந்திரங்கள்லாம் பெருசளவில் தெரியலனாலும் பரவாயில்ல, ஓம் நம சிவாய, இந்த தாரக மந்திரம் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம். இதை அடிவயத்திலேருந்து அந்த ஓம் அப்படிங்கிறத பிரணவத்தை வந்து அடிவயத்திலேருந்து ஓம் நம சிவாய இப்படி சொன்னால் அந்த அந்த வைப்பு வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக அவங்கள சேஃப்கார்ட் பண்ணும். இந்த மாதிரியான பரிகாரங்கள் வந்து இந்த ராகு கேது பயிற்சிக்கு இவங்களுக்கு, அதாவது மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப பெருதுணையாக இருக்கும். நெடுந்தூரமாக இப்போ நடைப்பயணம் மேற்கொண்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதும் ஒரு மிகப்பெரிய பரிகாரம். அதாவது நடைப்பயணம் வீட்டிலேருந்தே நடந்து போகிறதில்ல, ஓரளவுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு அருகாமையில் இருந்தீங்கன்னா நீங்கள் நடந்து போகிற பிரயாணம் ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்குன்னா நடைப்பயணம் மேற்கொள்ளலாம். அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு வேண்டிண்டு நல்லா வந்து குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அவருக்கு உண்டான வஸ்திர தானங்களை கொடுப்பது. இந்த சுவாமிக்கு வந்து அந்த குலதெய்வம் ஒருத்தருக்கு வந்து ஒரு சுவாமி மலை குலதெய்வம், அந்த சுவாமி மலைக்கு வஸ்திர தானம் கொடுப்பது. அபிஷேகம் முடிஞ்சவொடனே ஒரு வஸ்திரம் சாத்துவாங்க, அந்த வஸ்திரம் உங்கள் வஸ்திரமாக இருக்கணும். அதே மாதிரி வெள்ளியில் வேல் கொடுக்கறது, செப்பில் வேல் கொடுக்கறது, சக்திக்கேற்ப இப்படியான பரிகாரங்கள் வந்து பெரிய அளவிலான ஒரு வெற்றிகளை குவிக்க உறுதுணையாக இருக்கும். மகர ராசி மகத்தான வெற்றியை நோக்கி பயணிக்கிறார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஒட்டு மொத்தத்தில் இவங்களுக்கு எல்லா விதமான கிரகங்களும் சாதகமாக தான் இருக்குது. ஆனால் கவனமாக இருக்க வேண்டியது வாகனங்களை ஓட்டும் போதும், வாக்கு கொடுக்கும் போதும், பணத்தை செலவழிக்கும் போதும். இந்த 3 பாயிண்ட்டை வச்சாலே மகரம் டாப் கிளாஸாக இருக்கலாம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.